பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 3 யோவான் 1 அதிகாரம் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆம், முதல் வசனத்திலே பார்க்கிறோம், காயு உள்ளான ஆத்தும வாழ்வில் நலமுடன் வாழ்ந்தான். ஆனால் மற்ற பகுதிகளில் அவன் சந்திக்க நேர்ந்த துன்பங்களால் அவனது உடல் சுகம் பாதிக்கப்பட்டது. உண்மையான தேவையை கண்டு யோவான் அவனுக்காக ஜெபம் செய்தார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனிதனிலே நாம் சுகமாய் நலமாய் வாழலாம். ஆனால் வெளிப்புறமான தோற்றத்திலே பலவீனத்தோடு, வியாதியோடு, பலவிதமான போராட்டங்களோடு நாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் யோவான் இங்கே அவனுக்காக, காயுவுக்காக அவன் ஜெபம் செய்கிறான். இன்றைக்கு நமக்காக ஜெபிக்கிறவர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஊழியக்காரராகிய நாங்கள் சொல்லுகிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஊழியர்களும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய விருப்பம் இன்றைக்கு சில ஊழியர்கள், நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியர் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்த்தேன். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் உலகத்தோட போகிறது, உண்மைதான். ஆனால் தேவன் சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக அவர் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து இயேசு, நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சில குறிப்பிட்ட அதிகாரங்களை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மை, அதாவது தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டதையும் தம்முடைய ஜனங்களுடைய பாவ சாப ரோகங்கள் எல்லாம் போக்கும்படியாகவும் அவரையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே விசேஷமாக குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இந்த வார்த்தையை பார்க்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமான செய்திகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற பொழுது சில ஊழியர்களால், நான் சொல்லுகிறதை விளங்கிக் கொள்ளுங்கள், சில ஊழியர்களால், சில விசுவாசிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆசீர்வாதம் அவசியம், இந்த பூமிக்குரியவைகள் அவசியம், ஆனால் பூமிக்குரியவைகளை நாம் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது என்று பேசுகிறார்கள். அது ஒரு விதத்தில் தவறில்லை என்று நாம் யூகித்து பார்த்தாலும், யோசித்து பார்த்தாலும், அந்த காரியங்களை சற்றே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பூமிக்குரியவைகள் பூமிக்குரியவைகளோட அது கடந்து போகிற ஒன்று. இந்த பூமியில் உள்ள எவைகளையும் நாம் பரலோகத்திற்கு நாம் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், தேவனோடு வாழ்கிறவர்கள் சகல விதமான ஆசீர்வாத நன்மைகளை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் செல்வ சீமான், ஆபிரகாமுடைய வாழ்விலே அவன் சீமானாய் இருந்தான். ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் செழிப்பும் ஆசீர்வாதமும் சுகமாய் வாழ்வுகிறதிலே மற்ற மனிதர்களுக்கு அவ்வளவு என்ன பொறாமை? ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய நன்மைகளை யோசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், தேவன் சகலவற்றையும் அவருடைய வாழ்விலே நன்மையாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சில பொறாமை பிடித்த சில மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஒருவனோ அல்லது ஊழியனோ அல்லது விசுவாச குடும்பங்களோ ஆசீர்வாதமாக சுகமாக இருந்தால் அவர்கள் எல்லாம் பாவிகளைப் போல சித்தரிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கும் உண்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காயு ஆத்துமாவிலே அவன் சுகமாயிருந்தான், சரீரத்திலே அவன் பலவீனமாயிருந்தான். அவனுக்காக யோவான் வேண்டுதல் செய்கிறான். அதுபோல தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள்
தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், தேவ ஊழியர்கள் ஆசீர்வாதமாய் சுகமாய் நலமாய் வளமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை அவர்கள் அடைவார்கள். மற்றவர்களை குறையும், மற்றவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் பொறாமையும் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் எலும்புருக்கியை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொன்னது போல உங்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் வளமாய் சுகமாய் நலமாய் வாழ்வீர்களாக என்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாகிய நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். செபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய பிரகாரமாய், சரீர பிரகாரமாய், உலக பிரகாரமாய் அவர்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless.